ரஞ்சித் சாரோட அவர் பேனர்ல வர படங்களா இருக்கட்டும், இயக்கத்துல வர படங்களா இருக்கட்டும், அதுல கண்டிப்பா கலையரசன் அவர்கள் இருப்பாரு. தெரிஞ்ச ஒண்ணுதான். வெளியே இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பிரச்சனைகள் இருக்குதான், இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதுக்காக நம்மள கூப்பிடுறோம், நம்ம வேல்யூ பண்ணாம இருக்க முடியாது. சில பேர் மேபி ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தி. ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது என்ன கேட்டீங்க? ஹீரோவா வச்சு கதை சொன்னார், அதுவே சந்தோஷம் தான். பேர மாத்திட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் அங்க சிரிச்சாங்க. ஒரு ஆக்டரோட கஷ்டம் என்ன அப்படின்னா, ஒரு படத்துல அக்காவா நடிப்பாங்க, அடுத்த படம் நம்ம ஜோடியா நடிக்கலாம். ரித்திகா மெட்ராஸ்ல பயங்கர ஹிட்டான ஒரு பேர். இதுல வந்து தினேஷ்க்கு பேர், எனக்கு அண்ணி அண்ணே அண்ணி தான் கூப்பிட்டு. டைரக்டர் சொல்லும்போது என்கிட்ட அதிகமா சண்டை போறதே கலையரசன் மட்டும்தான். எதுக்கு சார் அப்படி? அப்படி இல்லை, எது இதுக்கு எதுக்கு அது அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பேன். அவ்வளோதான். ரொம்ப கேஷுவலா இருக்கக்கூடிய ஆகும் நீங்க. அப்படியே கேஷுவலா இருப்பேன் நானு. ஆமா, அப்படிதான் ஜாலியா. ஜாலியா இருக்கு. சிம்பிளா அப்படி சுத்திட்டு ஜாலியா. ரஞ்சித் சாரோட அவர் பேனர்ல வர படங்களா இருக்கட்டும், இல்லை அவரோட இயக்கத்துல வர படங்களா இருக்கட்டும், அதுல கண்டிப்பா கலையரசன் அவர்கள் இருப்பாரு அப்படின்றது தெரிஞ்ச ஒண்ணுதான். வெளியே இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பிரச்சனைகள் இருக்குதான், இல்லைன்னு சொல்லிட முடியாது. பட் ஆனா வந்து அதுக்காக நம்மள கூப்பிடுறோம், நம்ம வேல்யூ பண்ணாம இருக்க முடியாது. இங்க அதெல்லாமே இருக்கு. பட் சில பேர் மேபி அது யோசனையில இருக்கலாம். இது கூட சேரன் சார், சுசீந்திரன் சார், என்னங்க ரஞ்சித் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் படம் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமா தெரியுறீங்க அப்படின்னாரு. சார் அப்பெல்லாம் இல்லை சார், எல்லா படத்துக்கும் அதே எஃபர்ட் தான் சார் போடுறேன். லக்கு தான் இருக்கு. படத்துல ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். வீட்டில் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? ஓகே, அது பிரச்சனை தான் எப்பவுமே. ரொமான்ஸ்ன்றது ஆல்வேஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம். அது எண்ட் ஆஃப் த டே அது படத்துக்காக தானே. ஸோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் கிவன் மீ எவ்ரிதிங். எமோஷன் இருக்கு, லவ் இருக்கு, பிரதர்ஹுட் இருக்கு, ஃபேமிலியோட பாசம் இருக்கு, அப்புறம் ஒரு பிட்ரேயல் இருக்கு, இன்னசென்ஸ் இருக்கு இந்த கேரக்டர் கிட்ட. அதனால வந்து ஒரு ஆக்டிங்காக நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அப்ப இனிமேல் லீட் அப்படின்ற ஒரு விஷயம் தானா? ஆமாம், 99%. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேன். அந்த தண்டகாரண்யம் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது என்ன கேட்டீங்க டைரக்டர்கிட்ட? ஹீரோவா வச்சு கதை சொன்னார், அதுவே சந்தோஷம் தான். ஸோ வந்து அது இல்லாமல் அதையும் தொடர்ந்து முந்தின படம் நான் பார்த்துருக்கேன். ஜென்ரலாக விட்டு நிறைய பேசியிருக்கேன் மெட்ராஸ் டைம்லேருந்து. ஸோ அதனால் அவர் வந்து பயங்கர சென்சிபிளான ஒரு பர்சன், பொலிட்டிக்கலாகவும் பயங்கர நாலேஜபிள், வெரி ஸ்ட்ராங் அந்த மாதிரி பர்சன். ஸோ அதனால் வந்து அவர் இந்த கதையை சொன்னார். கதை சூப்பர், பயங்கர எமோஷ்னலாக லவ். இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர்ஸ் பார்த்து இருக்கும்போது இது கொஞ்சம் இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி அப்படி ஒரு கேரக்டராக இருக்கும், சீரியஸாக இருக்காது. ஸோ அதனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எனக்கு பிடிச்சது. அதனால் உடனே ஓகேன்ட்டு. தென் நாங்கள் வந்துட்டு இன்னொரு விஷயத்தை பற்றி அங்கே கேட்டோம், பேரை மாற்றிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் அங்கே சிரித்தாங்க. ஏன்னா உங்களுக்கு அது தோணுச்சா? ஏன்னா எங்களுக்கு பார்க்கும்போது தோணுச்சு. அதான் இந்த ஆடியோ லான்ச்சில் கிண்டல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஆக்டரோட கஷ்டம் என்ன அப்படின்னா, ஒரு படத்தில் அக்காவா நடிப்பாங்க, அடுத்த படம் நம்ம ஜோடியாக நடிக்கலாம், அடுத்த படம் தங்கச்சியாக நடிக்கலாம். நம்ம பாடி லாங்குவேஜ், நம்ம இருக்க அந்த இதெல்லாமே வந்து கரெக்டாக காட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஆமாம், ரித்திகா மெட்ராஸில் பயங்கர ஹிட்டான ஒரு பேர் வேறு. ஸோ இதில் வந்து தினேஷ்க்கு பேர், எனக்கு அண்ணி. ஸோ காமிக்கலாக தான் இருந்தது. நாங்கள் ஷூட் பண்ணும்போதெல்லாம் பயமாக கிண்டல் பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அண்ணே அண்ணி தான் கூப்பிட்டுருப்பேன். ஓ அப்படிதான். ஷூட்டிங் பண்ண தினேஷ் என்னை எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேட்பாரு, அண்ணே அப்படின்னு. இந்த படம் வந்து டைரக்டர்ஸாக சொல்லும்போது காட்டில் தான் எடுத்தோம் நாங்கள் ஃபுல்லாகவே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா அதுக்கு சார்ந்த கதைக்களம் இது அப்படின்றப்போ. ஸோ அவர் வந்து அங்கே ரெஸ்ட் ரூம் கூட ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருந்தது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னார். உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளாக இருந்தது உள்ள? எனக்குலாம் ஜாலியாக தாங்க இருந்தது. ஜாலியாக தான் இருந்ததா? என்ன சார்? ஆமாம், அந்த லொக்கேஷனே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம பெருசாக கேரவன் பர்சன் கிடையாது. ஸோ அதனால் வந்து அது நம்ம ப்ராப்ளமே வரைக்கும் அப்படி இல்லையா சார்? அது ஆரம்பத்தில் இருந்திருக்கும். கேரவன்லாம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு போவோம், அது கூட அவள் தான். மற்றபடி அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் சிட் இந்த கேரவன். இந்த லொக்கேஷனில் கேரவனும் வர முடியாது. ஜாலியாக அங்கங்கே இருப்பாங்க எல்லோரும். பயங்கர சூப்பரான லொக்கேஷன். ஆக்சுவலாக இது நம்ம திரும்ப கிடைக்குமா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் தட் பிளேஸ். அதை என்ஜாய் பண்ணேன் ஜாலியாக. என்னென்னா அதே மாதிரி கிளைமேட்டும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஜில்லுன்னு இருக்கும். மார்னிங் நல்லா வெயில் அடிக்கும், நைட் அப்படியே பயங்கர ஜில்லுன்னு இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி சில்டாக இருக்கும். ஸோ அது பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த சுற்றி மலை இருக்கும், நம்ம அந்த மலையோட டாப்பில் தான் இருப்போம். நடுவில் நாங்கள் ஷூட் பண்ண இடம் வந்து அந்த சுற்றி இருக்க மலைங்க எல்லாத்தையும் விட ஹையான ஒரு கிராமம். ஸோ எல்லாமே மலையெல்லாம் கீழே இருக்கும், ஒரு மிஸ்ட்டு க்ளவுட் அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் லொக்கேஷன். கேர்ள்ஸுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, ட்ரெஸ் சேஞ்சு, ரெஸ்ட் ரூம்ஸு அந்த மாதிரி. ஒரு சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரே ரெஸ்ட் ரூம் இருக்கும், சாவி மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அது வந்து
அப்பப்போ தேவைப்படும் போது அது மட்டும் இல்லை கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அட்டகத்தி படத்தில் பார்த்தோம்னா தினேஷ் சார் ஹீரோ, அப்படியே கொஞ்சம் தள்ளி இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு படத்தில் நீங்கள் லீடு அண்ட் அவரும் லீடு தான், ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஈக்குவலாக ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்படி இருக்கு? பயங்கர சந்தோஷம் தான். தினேஷ் இஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வெரி குட் ஆக்டர், வெரி குட் ஹியூமன் பீயிங். ஸோ தினேஷ் கூட சேர்ந்து நடிக்கிறது பயங்கர ஜாலி தான். அதே மாதிரி தினேஷ் வந்து அவர் ஜோனில் ஒரு பயங்கர ஜாலியாக இருப்பார். ஸோ அண்ட் இஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித், பயங்கர சில்டாக ஜாலியாக இருக்கும். நம்ம ஒரு ஆக்டர் கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார், ரித்விகா அவங்களா இருக்கட்டும், தினேஷ் அவர்களாக இருக்கட்டும், அண்ட் டேரக்டர் சார் சொன்னார் எல்லாருமே நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தது அப்படி இருக்கும் ஜாலியாக. ஆமாம், ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட் ஃபீலிங்லாம் இருக்காது. நாங்கள் வந்து போவோம் ஜாலியாக. ஆதியன் தோழர் டீமு, ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், பிரதீப் வந்து மெட்ராஸ்லேருந்து தெரியும், கேமராமேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஜாலியாக ஒரு சும்மா ஒரு எப்படி போகணும், ஜாலியாக ஷூட் பண்ணோம், அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி இப்போ டேரக்டர் சொல்லும்போது என்கிட்ட அதிகமாக சண்டை போடுறதே கலையரசன் மட்டும்தான். கேள்வி கேட்பாரு, சண்டை போடுவார். எதுக்கு சார் அப்படி? அப்படி இல்லை, எதுக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பேன். எதுக்கு கேள்வியே கேட்டிருப்பேன், இந்த சீன் எதுக்கு, இது ஏன் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது எப்படி ஆரம்பத்துலேருந்தே அப்படி தானே சார்? இல்லை நமக்கு டவுட் வந்தால் கேட்பேன். ஆனால் வந்து கிளியராக இருக்குன்னா கண்டுக்க மாட்டேன், விட்டுருவேன். ஏதாவது டவுட் இருக்குது, இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் கேட்பேன். என்ன இது எதுக்கு பண்ணுறீங்க, இது என்ன எதுக்கு, இதுக்கு அப்புறம் இது வரும், என்ன விஷயம் இது, அந்த மாதிரி டவுட்ஸ் தான். இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தில் காடு, காதல், ஒரு கருத்து எல்லாமே இருக்குது இந்த படத்தில். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்துட்டு கதை கேட்கும் போதோ அதில் பண்ணும்போதோ ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குல்ல, இப்போ இந்த கேரக்டருக்கான அதெல்லாம் என்ன? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதைக்கிழமை எனக்கே ரொம்ப புதுசு தான். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் தான். அந்த லேண்டு, அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த மனிதர்கள் அங்கே என்ன வேலை செய்வாங்கள்ல, அவங்க லைஃபு. ஏன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்காங்க, ஒரு டிஎஃப்ஓ இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்கன்னா கூட வந்து லோக்கல் ஊரால் ஒருத்தர் வச்சுப்பாங்க. ஏன்னா டிஎஃப்ஓஸ் வந்து தே வில் கீப் சேஞ்சிங். பட் அந்த டொமஸ்டிக் அந்த ஏரியாவோட காடை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது லோக்கல்ஸ் ஒருத்தர் கூட வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த காடை பற்றி இன்னும் நோட்டு தெரியும். ஸோ வந்து எங்கே என்ன இருக்குது, இந்த பாதையாக இருக்கட்டும், அதோட விஷயங்கள், அந்த மிருகங்கள் நடமாடுறது, ஸோ எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு பையன், ஸோ அந்த மாதிரி டிஎஃப்ஓக்கு கூட சப்போர்ட்டாக இருக்க அந்த லோக்கல் ட்ரைபில் இருக்க ஒரு பையன். ஸோ அதுவே ரொம்ப புதுசு தான் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்க அந்த காட்டில் அவங்களுக்கு இருக்க அந்த காட்டு ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க. அதான் பல தடவை நம்ம ஃபஸ்ட் டைம் இனிஷியலாக காட்டுக்கு போனால் நம்ம ஒரு பயம் இருக்கும், நம்ம எதாவது யோசிப்போம், அப்படிலாம் இருக்கும்ல. அப்படிலாம் இல்லாமல் அந்த காட்டோட அவன் பழகி, அந்த காடு தான் அவன் லைஃபே, அந்த காடு தான் அவன் உலகமே. ஸோ அது வந்து அவன்கிட்ட ஒரு இயல்பு இருக்கும், அந்த காடை அவன் ட்ரீட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த உண்மையாகவே அந்த கிராமத்துக்குலாம் நாங்கள் போனோம். போயிட்டு அங்கே அவங்களோட இருந்து அந்த பசங்கள்லாம் பார்த்து அந்த பசங்க நிறைய லேர்ன் பண்ணோம். ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடிய ஆளும் நீங்கள். அப்படியே கேஷுவலாக இருப்பேன் நான். ஆமாம், அப்படி தான் ஜாலியாக. ஆமாம், ஜாலியாக இருக்கு, சிம்பிளாக அப்படி சுற்றிட்டு ஜாலியாக சிம்பிள். எதுனாலும் அப்படியே நம்ம என்ன நம்ம ஒரு ஹீரோ, நம்ம ஒரு இதில் இருக்கோம் அப்படிலாம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது எப்பவுமே. அண்ட் தென் அதே மாதிரி ரஞ்சித் சாரோட அவர் பேனரில் வர படங்களாக இருக்கட்டும், இல்லை அவரோட இயக்கத்தில் வர படங்களாக இருக்கட்டும், அதில் கண்டிப்பாக கலையரசன் அவர்கள் இருப்பார் அப்படின்றது தெரிஞ்ச ஒன்று தான். தென் வெளியே இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, அது இருக்குது. சில பேர் மேபி அவங்க அது என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியாது. இங்கே பிரச்சனைகள் இருக்குது தான், இல்லைன்னு சொல்லிட முடியாது. பட் ஆனால் வந்து அதுக்காக நம்மளை கூப்பிட்றோம், நம்ம வேல்யூ பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. நிறைய பேர், ஐ ஒர்க் வித் மெனி டைரக்டர்ஸ், ஐ ஒர்க் வித் மெனி ப்ரொடக்ஷன்ஸ், அதர் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே அதெல்லாமே இருக்குது. பட் சில பேர் மேபி அது யோசனையில் இருக்கலாம். பட் ஆனால் அதுக்காக கூப்பிடாமல் இருக்காங்களான்னா தெரில எனக்கு. ஏன்னா வந்து நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா, ஒரு ஆக்டர் பிடிச்சிச்சின்னா, திங்க் ஆர்ட்டில் வந்து they'll ட்ராவல் அக்ராஸ் எவ்ரி பிளேசஸ். அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் நான் ஒர்க் வித் மெனி பீப்புள் நோ, அதனால ப்ராப்ளம் இல்லை. நான் தமிழ்லேயே நிறைய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டேன், நிறைய ப்ரொடக்ஷனோட ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மலையாளத்துலேயும் ஒர்க் பண்ணிட்டேன், தெலுங்குலேயும் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து அது பிரச்சனையாக இல்லை. இப்போ வந்து மேபி யாரும் 1-2 பேர் யோசிக்கலாம், பட் அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ இது ரஞ்சித் சார் படத்துக்கு நீங்கள் இல்லை, இப்போ ஒவ்வொரு டேரக்டருக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இவங்க எனக்கு இருந்தால் கம்ஃபர்ட்டு, நான் ஒரு விஷயத்த என்ன நினைக்கிறேனோ அது இவங்க கொடுத்துருவாங்க நான் கேட்கறதுக்கு முன்னாடி அப்படின்றது. அந்த மாதிரியான புரிதல் தான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அந்த புரிதல் ஏற்பட்டுச்சு, எந்த படத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அட்டகத்திலேருந்தே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இல்லை, நான் ரஞ்சித் சார்கிட்ட மட்டும் இல்லை, பட் எல்லாருக்கிட்டையுமே நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கணும். வந்து ஒரு ஆக்டரோட வேலை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கொடுக்கணும். நம்மளால் ஒரு ஷார்ட் காம்ப்ரமைஸோ ஒரு சீன் காம்ப்ரமைஸோ ஆயிடக்கூடாது. நம்ம 100% நம்மளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஸோ அப்படி தான் எல்லா டேரக்டரும் நான் ஒர்க் பண்ணேன். ரஞ்சித் சார் என்னென்னா, எனக்கு அவர் பண்ணுற விஷயங்கள் வந்து மேபி அது பயங்கரமாக ஒர்க் ஆகுது. அந்த சிங்க்கு பயங்கரமாக ஒர்க் ஆகுது, ஒரு லவ். ஸோ அதனால் அவர் நேற்று கூட சேரன் சார் சுசி சார்னு சொன்னார், சுசீந்திரன் சார். அது
என்னங்க ரஞ்சித் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் படம் என்ன பண்ணி நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுறீங்க அப்படின்னாரு. சார் அப்போல்லாம் இல்லை சார், எல்லா படத்துக்கும் அதே எஃபர்ட் தான் சார் போடுறேன். அது மேபி சார் வந்து என்கிட்ட இருந்து கரெக்டாக தேவையான விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் இல்ல பண்ணுறாரு. ஆமா ரொம்ப வித்தியாசமா தெரியுங்க அவருடைய படங்களை பார்க்கும்போது. பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராகவும் பார்க்கறதுக்கே அப்படி இருக்கு இல்லையா? லக்கு தான். இருக்கு. சரி, அதோட இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், படத்துல ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். வீட்ல என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? இன்னும் படம் பார்க்கல வீட்டில். ட்ரெய்லர்ல நாங்க பார்த்தோம். ஓகே, அது பிரச்சனை தான் எப்போவுமே. ஓகே. ரொமான்ஸ்ன்றது ஆல்வேஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம். அது என்னென்னா அது எண்ட் ஆஃப் த டே அது படத்துக்காக தானே. ஸோ அதனால் வந்து அது ப்ரொஃபஷன்றதால பிரச்சனை இல்லை. மற்றபடி அது ப்ரொஃபஷனலாக வேணும், அது தேவைப்படுது, அதனால நாங்கள் வந்து அதை பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படியா? கண்டிப்பாக சார். அண்டு டேரக்டர் அவரோட இப்போ இந்த டேரக்டரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போதுமே வந்துட்டு அவருக்கும் ரஞ்சித் சாருக்கும் இருக்க ஒரு சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரியான உங்களோட ட்ராவல் பண்ணும்போது? இல்லை, அவங்களோட எடுக்க நினைக்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க பேச நினைக்கிற விஷயத்தை ரொம்ப ஜெனுவனாக, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பயங்கர ஜெனுவனாக, ரொம்ப கமர்ஷியலாக, ரொம்ப மக்களுக்கு நெருக்கமாக அதை கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து பயங்கர சூப்பராக அதை ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி அதே தோல் இஸ் வெரி நாலேஜபிள், வெரி பயமான ஒரு ரீடர். ஸோ அதனால் அவர்கிட்ட இருக்கும்போது இட்ஸ் வெரி தன் நினைக்கிற விஷயத்தை ரொம்ப கொண்டு வரதுக்காக பயமாக போராடுற ஒரு ஆள். கடைசியாக வந்து இந்த படம் உங்களுடைய கெரியரில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக எனக்கு இப்போ படம் பார்த்தவங்களும் எல்லாருமே சொன்னாங்க, எல்லா படமும் நம்ம ஓடணும், எல்லா படமும் நம்ம ஒரு எஃபர்ட்டை போடுவோம், அது வந்து வெளில வந்து மக்கள் பார்க்கும்போது நமக்கு பயமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பிடிக்கும். பட் தண்டக்காரனை வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ வெரி எமோஷ்னல் ஃபிலிம். ஸோ ஐ திங்க் பாரி சொன்னார், நீங்கள் ப்ரோ நீங்கள் வந்து இனிமேல் கேரக்டர்ஸே நடிக்காதீங்க, யூ ஹேவ் லைக் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணால் என் ஸ்க்ரீனில் ஃபீல் ஆகுது, நீங்கள் அழுதா நான் அழுகிறேன், நீங்கள் கோவப்பட்டான்னு கோவம் வருது, ஸோ யூ ஹேவ் எவ்ரி திங், ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு இனிமேல் லீடாகவே பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் கிவன் மீ எவ்ரி திங். எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, பிரதர்ஹுட் இருக்குது, ஃபேமிலியோட பாசம் இருக்குது, அப்புறம் ஒரு பிட்ரேயல் இருக்குது, ஒரு இன்னசென்ஸ் இருக்குது இந்த கேரக்டர்கிட்ட. ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஆக்டிங்காக நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அதில் மெயினாக நம்ம ஹீரோ வேறு, அதனால் அப்போ இனிமேல் லீட் அப்படின்ற ஒரு விஷயம் தானே? ஆமாம் 99%. பட் இப்போ இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி கேரக்டர், எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம், எக்ஸ்ட்ரானரி சப்ஜெக்ட், அப்படின்னா பண்ணுவேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து உங்களை நிறைய லீட் நாங்கள் பார்க்கணும், பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.